மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா விஜயும் காவேரியும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு போர்ஷன் இருக்குது. அந்த வீட்டில் போயிட்டு 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா மடியில் காவேரி விஜய் மடியில் படுத்துட்டு ரொம்பவே மனசை விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, உங்களை ரொம்ப நாளே விட்டுட்டேன்ல அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்காக தான் வந்திருக்கேன் காவேரி, நீ தான் முக்கியம்னு வந்திருக்கேன், நீ இனிமேல் எங்கள் அம்மா விட தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிடாத அப்படிலாம் சொல்லி விஜய் காவேரி கிட்டே கேட்குறாங்க. இனிமேல் உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. விடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வராங்க. அவங்க 2 பேரையும் காவேரி உள்ளே கூப்பிட்றாங்க. தாத்தாவும் பாட்டியும் அப்படி பார்த்திங்க அப்படின்னா காவேரி கிட்டே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை ஏமா என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா உடனே விஜயும் எதுக்கு நான் பிரிக்கணும்னு நினைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி காவேரி கிட்டே கேட்குறாங்க. சரி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் காவேரியும் விஜய் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கு சாரதாமாவும் ஒத்துக்கிட்டாங்க. காவேரியும் சரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. உடனே விஜய் நெல்லு காவேரி ஒரு நிமிஷம் கிளம்பாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தாத்தாவையும் பாட்டியும் வெளியே கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. என்ன விஜய், என்னாச்சு, காவேரி தான் கிளம்புறாங்கிறா, நீ எதுக்கு அவளை வேணான்னு சொல்லிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, இல்லை இப்போதைக்கு நாங்கள் வரல, கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் இவங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா விஜய் சொல்கிறாங்க. இதனால் பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ விஜய் ஒரேடியாக இவங்க கூட இருக்க போகிறாரா, இல்லை பாட்டி தாத்தாவை தேடி அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்களா, இல்லை பழைய மாதிரி எல்லாமே சேர்ந்து இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.